19,000 ஊழியர்களை பணிநீக்கம் செய்ய இருப்பதாக அறிவித்தார். TCS நிறுவனத்தில் இருந்து 12,000 பேர் நீக்கம் அமேசானும் தன்னோட ஆட்குறைப்பு நடவடிக்கையை தொடங்கி இருக்கிறது. 6,000க்கும் மேற்பட்ட ஊழியர்களை பணிநீக்கம் செய்ய உள்ளதாக மைக்ரோசாஃப்ட் நிறுவனம். நீங்களும் வரக்கூடாதுன்னா இந்த வீடியோவை முழுசா பாருங்க. இப்போ இருக்க ஸ்டூடெண்ட்ஸோட முக்கால்வாசி மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா, வின்ஸ் ஆஃப் கர்சர், ரெப்ளிட், லவபிள் டாட் டெவ் அந்த மாதிரி ஒரு ஏஐ கோடாஸை யூஸ் பண்ண கற்றுக்கிட்டு பேசிக் ஃபண்டமெண்டல்ஸே கற்றுக்காமல் ஜஸ்ட் ஒரு ரெப்ளிட்டில் போய் இல்லை ஒரு கர்சர் இல்லை சாட்ஜிபிட்டியில் போய் ப்ராம்ப்ட் போட்டால் நம்மளுக்கு ஒரு ப்ராடக்டே கிடச்சிரும் தான் நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ இதில் இருந்து என்ன தெரிய வருதுன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் நிறையா விஷயத்தை கற்றுக்கிறத விட்டுட்டு மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணி வச்சுருக்காங்கன்னா, நான் இன்னைக்கு ஓவர் நைட்டில் ஒரு சாட்பாட் அப்ளிகேஷன் பில்ட் பண்ணேன், நான் ஒரு ரேக் அப்ளிகேஷன் பில்ட் பண்ணேன், நான் ஒரு ட்ராவல் புக்கிங் அப்ளிகேஷன் பில்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லி போஸ்ட் போட்டுட்ருக்காங்க. நான் இப்போ கம்பெனியில் ரெக்ரூட்மெண்ட்டுக்கு ஒரு அட்டன் பண்ணுறேன் அப்படிங்கிறப்போ இவங்க நிறையா ப்ராடக்ட்ஸ் பில்ட் பண்ணியிருக்காங்க, நிறையா ப்ராஜெக்ட்ஸில் வேலை பார்த்துருக்காங்கிறத லிஸ்ட் பண்ணுறாங்க. பட் அந்த ப்ராஜெக்ட்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது, அந்த ப்ராஜெக்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டால் நோ. ஸோ இந்த மாதிரி ஏஐ டூல்ஸை நீங்கள் ஒரு ப்ராடக்டிவிட்டியோட ஒரு ஹெல்ப்பராக இல்லை ஒரு அசிஸ்டண்ட்டாக மட்டும்தான் யூஸ் பண்ணுமே தவிர அதை ஒரு ப்ராஜெக்ட் பில்ட் பண்ணுறதுக்கான ஒரு டூலாகவே யூஸ் பண்ணக்கூடாது. யூனோ ஒன் திங், சைபர் செக்யூரிட்டியில் ஒரு டேம் இருக்கும். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு விஷயம்லாம் நடந்துகிட்டு இருந்தது. என்னென்னா டெர்மக்ஸில் போய் ஒரு ஸ்கிரிப்டை போட்டுட்டு நான் பெரிய ஹேக்கரா அப்படின்னு சொல்லிவிடுங்க. அதே போல் தான் இப்போ இருக்க ஏஐரால் ரெப்ளிட், வின்சர்ஃப் இந்த மாதிரி ப்ராஜெக்ட் பில்ட் பண்ணுற ஒரு அப்ளிகேஷனை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு ப்ராம்ப்ட் மட்டும் போட்டுக்கிட்டு நான் ஒரு டெவலப்பர் தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த விஷயம் ரியல் டைமாக உங்களை ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ண வைக்குமா இல்லை லேர்ன் பண்ண வைக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஸோ டோன்ட் பி ஏ ஸ்கிரிப்ட் கிட்டி. எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸும் ஒரே மாதிரி தான் ஒர்க் ஆகும். ஸோ ஒரே மாதிரி மீன்ஸ் ஒரு லாங்குவேஜ் கற்றுக்கிட்டால் நம்மளால் அதிலேருந்து ஸ்கேலப் பண்ணிக்க முடியும். ஸோ நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு பைத்தானோட 30 டேஸ்க்கான ஃபுல் ப்ராக்டிக்கல் எக்ஸ்ப்ளனேஷன் அண்ட் ஃபுல் எப்படி ஒரு நாளைக்கு என்னென்ன படிக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை ஒரு பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த பிடிஎஃப் வேணும்னா ஜஸ்ட் கமெண்ட்டில் பிடிஎஃப்னு டைப் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த சேனலில் உங்களுக்கு இந்த மாதிரி ஏஐ ரிலேட்டட் கண்டென்ட்ஸ் அண்ட் எஜுகேஷனல் கண்டென்ட்ஸ் எல்லாம் போடுவேன். ஜஸ்ட் ஃபாலோ மீ, இட்ஸ் ஜெரிகோடா.